பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டிலே எங்கேயுமே கிடைக்காத விலை ப்ரோ. பெட்ரூம் டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2300 ரூபாய்க்கு நம்ம மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். 2300 ரூபாய்க்கே கொடுக்குறோம். 2300 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு உங்களுக்கு. ஓ இதெல்லாம் ஒவ்வொரு மாடல். ஒவ்வொரு மாடல் ப்ரோ. மாடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாத்ரூமுக்கு பாத்தீங்கன்னா WPC டோர்ஸ் பண்றோம். பாத்தீங்கன்னா WPC ல எல்லாரும் காமனா பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா வினியர் டைப், டோர் டைப் எல்லா வெரைட்டிலயும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வெரைட்டியான டிசைன்ஸ் இருக்கு ப்ரோ. WPC டோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7000 ல இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் அதே மாதிரி மெம்பரன் டோர் தான் ப்ரோ. ஓகே மெம்பரன் டோர் தான் பெட்ரூம்ஸ்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்றது தான். நம்ம எல்லா பக்கமும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல நிறைய வெரைட்டிஸான டோர்ஸ் இருக்கு. எல்லா வெரைட்டிலயும் இருக்கு. சோ இது இந்த மாதிரி மெம்பரன் டோர்ஸ்ல என்ன காஸ்ட்லிங் ப்ரோ ஸ்டார்ட்? ப்ரோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதான் ப்ரோ 2300 ல இருந்து நம்மள்ட்ட ஸ்டார்டிங் இருக்கு ப்ரோ. ஓகே 2300 ல இருந்து இருக்கு நம்மள்ட்ட. ஓகே இது அவங்களோட வீட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி எப்படி கிராண்டா போடணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ப்ரோ. ஓகே சோ இதுலயும் நம்ம நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்கோம். ஆமா இதுலயே நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா இதே டிசைன்ஸ் உடன்லயே வரும். ஏன்னா நம்ம நிலம்பூர்ல செஞ்ச 8 அடி டோர் பார்க்க போறோம். இது வந்து நம்ம கஸ்டமருக்காக ஸ்பெசிஃபிக்கா பண்ணியிருக்கோம். இது வந்து 8 அடி 3.5 அடி டோர்ல நம்ம பண்ணியிருக்கோம். 57 mm திக்னஸ் 2.5 இன்ச் திக்னஸ்ல பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாலிஷ் ஃபுல் பாலிஷ்ல நம்ம பண்ணியிருக்கோம். இந்த டோர் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்மாட்டிக்ல நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 8 அடிக்கு 3.25 அடி அகலத்துல நம்ம பண்ணியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் 57 mm 2.5 இன்ச் திக்னஸ்ல நம்ம பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிஷ்ல நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே இது வந்து CNC கட். இது எல்லாமே CNC ப்ரோ. CNC இது எல்லாமே CNCல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங் பண்ணிருக்கோம். ஓகே இப்போ இதுல வேற ஏதாவது டிசைன்ல நம்ம பண்ணிருக்கோம். இதுல வேற ஏதாவது டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். இதுல நீங்க என்ன நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா 3000 பிளஸ் டிசைன்ஸ் இருக்கு. நீங்க அந்த டிசைன்ல எந்த டிசைன் வேணும் கேட்டிங்கனா நம்ம பண்ணி கொடுத்தோம். இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பர்மா. ஃபுல் பர்மாட்டிக் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பர்மாட்டிக். எப்படி நான் பர்மா வந்து ஆல்ரெடி பேன் ஆயிடுச்சுனாங்க நம்ம எப்படி பர்மாட்டிக்? இது பாத்தீங்கன்னா நம்ம 2013ல பேன் ஆயிடுச்சு பர்மா. ஆனா நம்மள்ட்ட இன்னும் ஹியூஜ் ஸ்டாக்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸஸ்ல நம்ம பண்றோம். பாத்தீங்கன்னா 7 அடி சுத்தளவு உள்ள மரங்கள் கூட நம்மள்ட்ட இருக்கு. அதுல வச்சு நம்ம சீசனிங் பண்ணி நல்லா நீட்டா பண்ணிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா 8 அடிக்கு 4 அடி அகலத்துல நம்ம பண்ணிருக்கோம். 11க்கு 4 கட்டை பாத்தீங்கன்னா நம்ம செவுத்து அகலத்துக்கு அப்படியே நம்ம போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வால் திக்னஸ்க்கு அந்த அளவுலேயே நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் டோர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.5 இன்ச் திக்னஸில் நம்ம நல்லா ஹெவியாக ஃப்ரேம்லெஸ் டோரும் வாங்க. ஃப்ரேமே தெரியாது உங்களுக்கு. ஃப்ரேமே தெரியாத அளவுக்கு நம்ம ஆர்கிடெக்சர் டிசைனில் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வாசக்கதவு தான். ஓகே மெயின் வாசக்கதவு தான் இதுவுமே. எப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னல் விரும்புவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் ப்ரோ. இது ஓகே இது நிலவு டோர் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. இதே பார்த்தீங்கன்னா இதில் அட்டாச்சு கிளாஸோட நம்ம பண்ணி கொடுக்குறோம். கிரில் வச்சு கிளாஸ் வச்சு நம்ம பண்ணுறோம். ப்ளஸ் பார்டர் டிசைனோட நம்ம பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ. இதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நிலம்பூர் டீக்கில் தான் நம்மளும் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலம்பூர் டீக் டோர் பார்க்க வரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி ஹைட்டு 4.5 அடி அகலம் டபுள் டோர் பண்ணியிருக்கோம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஹேண்ட் கார்விங்கில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸான கார்பெண்டர் வச்சு ஹேண்ட் கார்விங் ஃபுல்லாகவே நம்ம எல்லாமே ஹேண்ட் கார்விங் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கார்விங் தான் ப்ரோ. ஓகே எக்ஸ்பீரியன்ஸான கார்பெண்டர் 30+ கார்பெண்டர்ஸ் டீம்ஸ் இருக்காங்க. ஓகே கார்பெண்டர் இல்லை ப்ரோ, கார்பெண்டர்ஸ் டீம்ஸ் இருக்காங்க நம்மள்ட்ட. 30+ கார்பெண்டர்ஸ் டீம் இருக்காங்க. ஓகே அதே மாதிரி இதுக்கு UPVC WPVC எல்லா இதுக்கும் சேர்ந்த மாதிரி நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 பேர் லேபர்ஸ் மட்டுமே நம்மள்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் டபுள் டோர் தான். இதுவும் டபுள் டோர் தான் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா பெனின் டீக்ல பண்ணியிருக்கோம். பெனின் டீக்ல நம்ம பண்றோம். பெனின் டீக்ல பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட், ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட்டட். நம்ம செலக்டிவான பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து CNC கார்விங்ல பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஹேண்ட் கார்வ்ல பண்ண மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் CNCல பண்ணியிருக்கோம். இந்த கிரைன்ஸ் எல்லாமே ஒரிஜினல் கிரைன்ஸ் தான். இது எல்லாமே ஒரிஜினல் கிரைன்ஸ் தான் ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் கிரைன்ஸ் தான். ஓகே சார் இப்போ நம்ம கொடுக்குற டோர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வாரண்டி அந்த மாதிரி கொடுக்குறோமா? கண்டிப்பாக சார். இதில் என்ன சீசனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் சீசனிங் பண்ணி லைஃப் லாங் நம்ம வுட்டை பொறுத்தளவுக்கு லைஃப் லாங் வாரண்டியை நம்ம கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இருக்காது ப்ரோ. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பெனின் டீக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அஷ்டலட்சுமி வச்சு நம்ம பூஜா டோர் பண்ணியிருக்கோம். டபுள் டோர் ப்ளஸ் மணியோட நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சங்கு சக்கரம், கீழே வந்து ஃப்ளவர்ஸு, சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஷ்டலட்சுமிகள் வச்சுட்டு மேலே வந்து விநாயகர் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே அது கோபுர டைப் ஒரு கோயில் செட்டப்பில் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஸோ இப்போ இந்த மாதிரி டோர்லாம் பண்ணும்போது எவ்வளோ நாளுங்க ப்ரோ எடுத்துப்பீங்க? சார் நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு 5 days ஆர் 10 daysக்குள்ளேயே நம்ம ஃபினிஷ் பண்ணி அவங்க வீட்லேயே ஃபிட் பண்ணியே நம்ம கொடுத்துடலாம். ஃபிட் பண்ணியே கொடுத்துடலாம். ஃபிட் பண்ணியே கொடுத்துடலாம். நம்மள்ட்ட அவ்வளோ தகுந்த மாதிரி கார்பெண்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ப்ரோ இதுவும் அதே மாதிரி தான் ப்ரோ. இது வந்து பர்மா டோரு. ஓகே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஹேண்ட் கார்விங்கில் தான் பண்ணியிருக்காங்க. இது கிருஷ்ணர் ராதை
சேர்ந்த மாதிரி இருக்கு. ப்ளஸ் சைடில் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சிருக்காங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்ல நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ரேம்லெஸ் டோரும்பாங்க. ஃப்ரேம்லெஸ் டோர்ல இது வந்து பாத்தீங்கன்னா பிராஸ் வச்சு சிம்பிள் டிசைன் ஆர்கிடெக்சர் டிசைன் மாதிரி இந்த இதுல பண்ணியிருக்கோம் ப்ரோ. நம்ம ஓகேங்க ப்ரோ. இப்போ இது வந்து ஹைட் 8 அடியில நம்ம பண்ணியிருக்கோம். டீக்குட் டோர்ஸ் நம்ம கிட்ட பேசிக்கா என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? பேசிக்கா நம்ம டீக்குட் டோர்ஸ் பாத்தீங்கன்னா 9000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெறும் 9000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்க்கு தகுந்த மாதிரி ரேட் நம்ம இது பண்ணிட்டு போகலாம். இது பாத்தீங்கன்னா படாக் டோர். சில பேர் எல்லாம் என்னன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, என்னால பிராஸ் போட முடியாது அப்படிங்கிறதுக்காக பிராஸ் கலர் பெயிண்ட் பண்ணி நம்ம உடன்லயே இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ. சோ இதெல்லாம் வந்து கோல்டன் ஃபினிஷ், எல்லாமே கோல்டன் ஃபினிஷ் தான் ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. சோ இது என்ன சைஸ் ப்ரோ? இது ஹைட் 8 அடி ப்ரோ. அகலம் வந்து 3.5 அடிக்கு மேல வருது. 3.5 அடிக்கு மேல 3.5 அடிக்கு மேல வரும் ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா இது ஆர்கிடெக்சர் டிசைன். நம்ம ஒரு கஸ்டமருக்கு இது பண்ணணும்னு சொல்லி பண்ணது. பாத்தீங்கன்னா இது வந்து இனிமேல் பார்க்க போறது எல்லாமே நம்ம 7 அடி டோர். இப்போ வரைக்கும் 8 அடி டோர் பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் எல்லாம் 7 அடி டோர் ரெகுலர் டைப்ல இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஃப்ரேம்லெஸ் டோர், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரேம்லெஸ் டோர். இது வந்து பாத்தீங்கன்னா பெனின் டீக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பெனின் டீக்கு மிஷின் கார்விங்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கோம். மிஷின் கார்விங்ல பண்ணியிருக்கோம் ப்ரோ. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் அதே மாதிரி ஆர்கிடெக்சர் டிசைன். இப்போ நிறைய பேர் ட்ரெண்டிங்காக இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ். பிளைன் டிசைன்ஸ் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டோர்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நம்ம பாலிஷ் பண்ணியே கொடுத்துருவோம். அப்படி பாலிஷ் பண்ணியே நம்ம கொடுக்குறோம் ப்ரோ ஃபுல் அண்ட் ஃபுல். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ எப்பாக்சி டோர் பார்க்கலாம் அடுத்து. எப்பாக்சியில் டோர் ப்ரோ. நம்ம தான் இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபர்ஸ்ட் நம்ம டோர் வந்து எஃபாக்ஸில் நம்ம தான் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 6-5 கட்டை போட்டு நல்லா நீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள கிளிட்டரிங் கலர் பண்ணி சூழலாக நீட்டாக பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் எந்த கஸ்டமைஸில் எந்த மாதிரி கேட்டிங்கனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். கலர் வந்து கிட்டத்தட்ட நம்மள்ட்ட 100 வெரைட்டியான கலர்ஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா செட்டிநாட் டைப்பு, காரக்கோட் டைப்பு, பழைய டைப்பில் நம்ம அந்த குந்து வச்சு நம்ம நீட்டாக இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திக்னஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவும் 2 இன்ச் திக்னஸில் நம்ம பண்ணியிருக்கோம். 2 இன்ச் திக்னஸில் நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே பிராஸ் போட்டு நீட்டாக எல்லாம் பண்ணியிருக்கோம் ப்ரோ. கிரானாட்டிக்கில் பண்ணியிருக்கோம் இந்த டோரு. டபுள் டோரு பூஜா ரூமுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து காமனாக நம்ம விநாயகர் ப்ளஸ் இந்த மணி இது மட்டும் மேலே வந்து சஷ்டி இது வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். கீழே 2 குத்து விளக்கு வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் ப்ரோ. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மெயின் டோரில் வந்து நம்ம மஸ்கிட்டோ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே மஸ்கிட்டோ மெஷ் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் ஒரு டிசைன்ஸாக இருக்கணுங்கிறக்காக நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே டைமண்ட் டிசைன் போட்டு பாக்ஸ் போட்டு நீட்டாக பண்ணியிருக்கோம். சில பேரெல்லாம் ஃபுல்லாக மஸ்கிட்டோ போடுவாங்க. அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்காதுங்காட்டி நம்ம டைமண்ட் டிசைன் வச்சு நம்ம லுக் வைஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது என்ன வரும் ப்ரோ? இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின் நிலவு ப்ரோ. ஓகே. நார்மல் வீட்டுக்கெல்லாம் நம்ம டோர் அந்த நிலவு செட்டாகவே அப்படியே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு டீ குட் கலர் பிடிக்காது. அவங்களுக்கும் நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம். படாக்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் கலரில் இதே இதில் வந்து வால்நட் ஃபினிஷிங்கு எல்லாமே நம்ம நீட்டாக பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா படாக்கில் நம்ம பண்ணியிருக்கோம் ப்ரோ. கேபான் படாக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் இருக்குது. கேம்ப்ரூன் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் நம்மள்ட்ட இருக்கிறது கேபான் படாக்கு. அதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டியான படாக்கு. அதில் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் பண்ணோம்னா தான் இந்த ஒயிட்டிஸ் இல்லாமல் நம்மளுக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த ரெட்டிஸ் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் ப்ரோ. இதுவும் அதே மாதிரி தான் ப்ரோ. படாக்கில் நம்ம இதுலேயே நம்ம என்ன டிசைன்ஸ் வேணால் எந்த டிசைன் வேணாம், என்ன டிசைன் வேணால் பண்ணலாம் ப்ரோ. 8 அடி டோர் வேணுமா, 10 அடி டோர் வேணுமா, எல்லா டிசைனும் எந்த வெரைட்டியான டோர்ஸ் வேணாலும் நம்ம பண்ணலாம். ஓகே. இது என்ன மாடல் ப்ரோ? இது வந்து மகாகனி டோர் ப்ரோ. மகாகனி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சீசனிங் பண்ணி எல்லாமே நீட்டாக பண்ணி நம்ம நார்மல் எந்த டிசைன் கேட்டிங்கனாலும் நம்ம இதில் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ டோர்ஸ்லேயே வந்து அந்த வுட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டிலாம் இருக்கும். நம்ம என்ன குவாலிட்டி ப்ரோ யூஸ் பண்ணுறோம்? சார் நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கேரளா டீக் பார்த்தீங்கன்னா பெனின் டீக்கு எல்லாமே செலக்டிவான பிளேஸ்லேருந்து தான் எடுத்து வரும். பார்த்தீங்கன்னா கேரளா டீக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலம்பூர் பேஸ்டு, நிலம்பூர் கோட்டயம் அந்த ரேஞ்சிலேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே பெனின் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கனில் செலக்டிவான பேஸ் பெனினுங்கிறது. ஸோ எங்கே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிடைக்குமோ அங்கே மட்டும்தான் அந்த பர்ச்சேஸ் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்சர் இவங்கெல்லாம் விரும்பி வாங்குற டோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோர்ஸ், இந்த மாதிரி செலக்டிவான டோர்ஸ் தான் ப்ரோ. அதுலேயே பார்த்தீங்கன்னா இது நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ரோ. இது வினியர் டைப்பில் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங். இந்த 3 டோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங். ரேட் கம்மியாக கொடுக்கணும், கஸ்டமருக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த 3 டைப்பில் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங். இது வந்து வுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு ப்ரோ. ஓகே. வுட்ல மேலே இதில் வந்து வினியர் ஒட்டியிருக்கும். அதில் வந்து 2 பாலிஷ் பண்ணியிருக்கோம். அதுலேயே எஃபாக்சி பண்ணி நம்ம ரேட் கம்மியாகவே கொடுக்குறோம் ப்ரோ. இது சென்டர் எஃபாக்சி. ஆமாம் ப்ரோ. எஃபாக்சி பண்ணி நம்ம ரேட் கம்மியாகவே. இது என்ன ப்ரைஸ்ல ப்ரோ ஸ்டார்ட் ஆகும்? இதெல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 9000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்போ ஜன்னல் ஷட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ 1800 ரூபாயிலேருந்து இருக்குது ப்ரோ. 1800, 2000, 2500 அது வெரைட்டிஸ் தகுந்த மாதிரி ரேட்ஸ் நிறையா இருக்குது ப்ரோ. 1800 ரூபாயிலேருந்து ஜன்னல் ஷட்டர்ஸ். இப்போ ஜன்னல்லாம் என்ன வுட்ல ப்ரோ நம்ம ப்ரோ? இதெல்லாமே தேக்கில் பண்ணியிருக்கோம். அது படாக் பண்ணியிருக்கோம் ப்ரோ. இது படாக்கி இதெல்லாம் தேக்கில் பண்ணியிருக்கோம்.
இருக்கோம். இப்போ என்ன வுட் கேட்டாலும் நம்ம என்ன வுட் கேட்டாலும் சாலு, மகாகனி, நம்மள்ட்ட இருக்கிற வெரைட்டிஸ் பர்மா டீக்கு, கேரளா டீக்கு, பெனின், மினி பர்மா, ஆப்பிரிக்கன் டீக்கு, எல்லா டீக்கு, படாக்கு, சாலு, மகாகனி எந்த இதில் கேட்டிங்கனாலும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ நம்ம யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். யூபிவிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பைடி ப்ரொஃபைல் போட்டு உள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டீல் வரும் ப்ரோ. இந்த இதுக்கு உள்ளே ஸ்டீல் வரும், அந்த ஸ்டீல் வரும். அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இது குவாலிட்டியாக தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா பின்னட் கிளாஸ் இருக்குது, பிளைன் கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது, ப்ரௌன் இருக்குது. இதே வுட் ஃபினிஷிங் கலர் வேணும்னா வுட் ஃபினிஷிங் கலரும் நம்ம பண்ணுறோம் ப்ரோ. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வுட் ஃபினிஷிங் கலர், இது வுட் ஃபினிஷிங் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். ஆமாம் ப்ரோ, இது இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுவும் நல்லா வுட் மாதிரியே தெரியும் உங்களுக்கு. இது என்ன ப்ரைஸில் ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ? இது வந்து உங்களுக்கு 355 ரூபாயிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்கொயர் ஃபீட் 350, ஸ்கொயர் ஃபீட் 355லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வெளியிலலாம் 420 ரூபா 450 ரூபா வாங்குறாங்க. நம்ம வெறும் 355 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பர்மா டீக்கில் செஞ்ச நிலவு பார்க்க போகிறோம். பிரம்மாண்டமான ராஜ நிலவு பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள் ப்ரோ. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூ டிசைனு 3 ஸ்டெப்பு வச்சு நம்ம கார்விங் பண்ணி இது பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் தூணு, அது இல்லாமல் தூணு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, தூணு. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யாழி, மேலே வந்து பார்த்தீங்கன்னா யானை, கீழே வந்து அன்னப்பறவை, இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் திருக்கல்யாண செட்டப்பும், மேலே விநாயகர், அதுக்கு மேலே கோபுரம், இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இது டபுள் டோர்னு நம்ம பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஓகே, பார்த்துக்கிட்டிங்கன்னா டபுள் டோர் பிரம்மாண்டமாக இருக்கும் உங்களுக்கு. வீட்டுக்கு இல்லை நில மண்டபத்துக்கு இந்த மாதிரி எங்கேயாச்சும் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்டமான நில செட்டு வேணுமா? இது ஃபுல்லாகவே பர்மா டேக், ஃபுல் அண்ட் ஃபுல் பர்மா டேக் ப்ரோ. கிட்டத்தட்ட 6 மாதமாக 15 கார்பெண்டர்ஸ் ஹேண்ட் கார்விங்கில், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கார்விங்கில் பண்ணது ப்ரோ. ஒரு பீஸ் கூட நம்ம மிஷினில் பண்ணல, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கார்விங்கில் பண்ணது. கிட்டத்தட்ட 15 கார்பெண்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அளவுக்கு டெடிகேட்டடாக கேட்டாலும் பண்ணி தருவீங்களா ப்ரோ? இதை விடவும் நல்லா இன்னும் பண்ணலாம் ப்ரோ. இன்னும் அவங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை விட நல்லாவும் பண்ணி கொடுக்கலாம். அவங்க எனக்கு இல்லை, எனக்கு இங்கே யாழி வேணாம், வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அந்த இதுவும் நம்ம பண்ணுறோம். இது சைஸ் என்னங்க ப்ரோ வரும் ப்ரோ? இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 அடி வரும் ப்ரோ. 6 அடி வரும் ப்ரோ. அந்த இது ஹைட்டுங்க ப்ரோ? ஹைட் வந்து உங்களுக்கு 8 அடி வரும் ப்ரோ. 8 அடி. அந்த மேலே அந்த கோபுரத்தோட சேர்த்துனா ப்ரோ, கோபுரத்தோட சேர்த்துனோம்னா உங்களுக்கு 12 அடிக்கு மேலே வரும் ப்ரோ. 12 அடிக்கு மேலே வரும். ஷோரூமில் பார்த்துருப்பீங்க. இதான் மேனுஃபேக்சரிங் பண்ணுற யூனிட்டாக நம்ம இங்கே தான் ப்ரொடக்ஷன் எல்லாமே இங்கே தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இங்கே என்னென்ன ப்ரோ பண்ணுவீங்க? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது ரீசனுங்க, அங்கேருந்து மரம் எடுத்துகிட்டு வந்து கட்டிங் பண்ணிவிட்டு இது வந்துட்டு நம்ம இங்கேயும் கட்டிங் பண்ணிவிட்டு நம்ம சைஸ் ரேக்கு நம்ம தகுந்த மாதிரி சைஸ் நம்ம அடிச்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி சீசனிங்காக நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். ஓகே, இங்கிருந்து நம்ம சீசனிங்காக நம்ம கஸ்டமருக்கு என்ன ரெக்யூர்மெண்ட் கேட்குறாங்க, என்ன சைஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத எடுத்து நம்ம அடுத்தது வந்து அடுத்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு நம்ம மூவ் பண்ணுவோம். நம்ம லோட் பண்ணிடுவோம். இங்கிருந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சீசனிங் பண்ணுவோம். இப்போ சீசனிங் பிளான், இதான் சீசனிங் பிளான். நம்ம இங்கே வந்து சீசஸ் வந்து பீசஸ் வச்சு அடுக்கி அதுக்கு தகுந்த மாதிரி சீசனிங் பண்ணுவோம். இங்கே வந்து 1 by 1 நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெட்டீரியல் வந்து நம்ம மூவ் பண்ணுவோம். இங்கே எவ்வளோ நாள் ப்ரோ சீசனிங் நடக்கும்? அந்த டெம்பரேச்சர் நம்ம செக் பண்ணுறது பொறுத்து, அந்த நாய்ஸ் கண்ட்ரோல் நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த டெம்பரேச்சர் பாயிண்ட் அந்த நம்ம செட் பண்ணியிருப்போம். அது கம்மியானதுக்கப்புறம் தான் நம்ம பிளைனிங்கே கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இங்கே தான் எல்லா ப்ராசஸ், இங்கே எல்லாமே ப்ராசஸ். இது பிளைனிங் மிஷினு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து இங்கே காடி போடுறது, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இங்கே நடக்கும். வந்து டோர் ஜாயின் பண்ணுறது. இப்போ அதுக்கப்புறம் இங்கே வந்து டோர் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. அது நம்மகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபெஸ்ட்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பீசஸ் நம்ம கம்ப்ரஸ் பண்ணி இன்னும் லோ பட்ஜெட்டில் கொடுக்குற மாதிரி டோரெல்லாம் நம்ம அவைலபிள் இருக்குது. ஓகே, அது வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது. இப்போ லோ பட்ஜெட்னா என்ன ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகும்? 10,000 பக்கம் இருந்து ஸ்டார்ட் ஆகும். 10,000லேருந்தே கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதில் எவ்வளோ நாள் கம்ப்ரஸ் ஆகும்? இதில் அதுக்கும் நம்ம ஒரு டைம் செட் பண்ணியிருப்போம். ஓகே, ஒவ்வொரு பீஸஸுக்கும் ஒவ்வொரு வுட்டுக்கு நம்ம டைம் செட் பண்ணியிருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் கொடுத்துருவோம். ஸோ இங்கே தான் எல்லா பாலிஷிங், இங்கே எல்லாமே பாலிஷ் செக்ஷன், இதெல்லாமே பாலிஷிங் நடக்கும். ஓகே, ஸோ இது அந்த மிஷினில் கம்ப்ரஷன் டோர் தான். இதெல்லாமே மிஷினில் கம்ப்ரஷன் ஆன டோர். இங்கே பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் வரும். இங்கே க்ளீன் பண்ணிவிட்டு நேராக சீசனிங் போகும். ஓகே, சீசனிங் முடிச்சுட்டு நேராக இங்கே பாலிஷ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓவரால் சீசனிங் 1 இயருக்கு மேலே சீசனிங் ஆகுது. இதெல்லாம் எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்க. ஒரு கிட்டத்தட்ட எல்லா மரத்துலையும் நமக்கு அவைலபிள், எல்லா சைஸும் நம்ம கொடுக்கல. என்ன சைஸ் கேட்டாலும் உடனே ரெடிமேடே ஸ்டில் இப்போ கொடுக்கணும்னாலும் நம்ம கொடுக்கலாம். இதில் என்னென்ன வுட்லாம் ப்ரோ இருக்குது? இதில் எல்லா வுட்டும் இருக்குது. பர்மா இருக்குது, பிங்கோடா இருக்குது, மயிலப்பிள்ளம்பருன்னு சொல்லுவாங்க, அது இருக்குது, கேரளா டீக் இருக்குது, பர்மா டீக் இருக்குது, கானா டீக் இருக்குது, மினி பர்மா இருக்குது, பெனின் இருக்குது, படாக் செகண்ட் கிரேட் இருக்குது. இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நம்மகிட்ட லோடு இருக்குது. இதுலேருந்து ரெடிமேட் ஐட்டம் இருக்குது. நம்ம ரெடிமேடுக்கும் நம்ம அவைலபிள் இங்கேருந்து பீஸ் நம்ம எடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூபிவிசி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யூபிவிசிலே பார்த்துட்டிங்க அப்படின்னு ஸோ இதுவுமே இங்கே தான் ரெடி ஆகுதுங்களா? இதுவுமே நம்ம பண்ணுறோம். இது மாதிரி
ஓப்பனபிள் பண்ணி கொடுத்துருவோம். ஓப்பனபிள் டைப். இது மாதிரி ஓப்பனபிள் பண்ணி கொடுக்க அவைலபிள் இருக்குது. ஸ்லைடிங் நம்மகிட்ட இருக்குது. மஸ்கிட்டோ மெஷ் வேணாலும் வச்சுக்கலாங்க. மஸ்கிட்டோ வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலரிங் இல்லை எனக்கு சேஞ்சஸ் பண்ணி கேட்கணும் அப்படின்னா ஒயிட் இல்லை எனக்கு வேறு கலர் வேணாலும் அது நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் லாக் பார்த்துருப்பீங்க, சைஸஸ் பார்த்துருப்பீங்க, நம்ம ரெடிமேட் செஞ்சு கொடுத்து பார்த்துருப்பீங்க. இது இல்லாமல் நம்மகிட்ட பெஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்பாக்சின்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. ஓகே, நம்ம அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம். டைனிங் டேபிள்லேருந்து டீப்பாய் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நம்ம அவங்க கஸ்டமர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி இதில் கலரிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளூ கொடுத்துருக்கோம். இதில் ரெட் வேணாலும் நம்ம ரெட் கொடுத்துலாம். பீசஸ் வேணால் சேஞ்ச் பண்ணி கொடுக்கறனால நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் நிறைய பேர் உள்ள வந்து ஏதாவது பதிச்சு தாங்க அது மாதிரிலாம் கேட்பாங்க. அது மாதிரி பண்ணி தருவோம். தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். அவங்க ஃபோட்டோஸ் ஃப்ரேம்க்கு அது மாதிரி கேட்குறீங்கனால அது மாதிரி பண்ணி கொடுத்துலாம். ஓகே, இது எப்பாக்சி கோட்டிங் மட்டும் தான். இது எப்பாக்சி. அந்த இது உள்ள இருக்கிற மட்டும் அந்த பிளாக் மட்டும் நம்ம எப்பாக்சியோட கலரிங் பண்ணிடுவோம். பண்ண ஃபினிஷிங் இந்த அளவுக்கு அட்ராக்டிவ், இந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். டிசைனுக்கு இந்த மாதிரி வால் ஹேங்கிங் மாதிரி கூட பண்ணிக்கலாம். சூப்பர். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். டீபை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டீபை கூட நம்ம இது டீபையே எப்பாக்சி, இந்த மாதிரி டீபை எப்பாக்சி பண்ணிக்கலாம். சூப்பராக. டேபிள், ஆஃபீஸ் டேபிள், கான்ஃபரன்ஸ் டேபிள் இது மாதிரி வேணும் நம்ம எப்பாக்சி பண்ணுறதுனால பண்ணி கொடுக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டோர் வாங்கிட்டு ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் வெளியே போய் வாங்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் ரேட் அதிகமாக இருக்குது, இது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. அதனால இப்போ என்னன்னா நாங்களும் ஹார்ட்வேர்ஸே நாங்கள் கொண்டு வந்துட்டோம் ப்ரோ. ஹார்ட்வேர்ஸ் ஆமாம் ப்ரோ. ஹார்ட்வேர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ப்ரோ. ஓகே, ஸோ பிராண்டட் தான் எல்லாமே பிராண்டட் தான் ப்ரோ. நம்ம வந்து எப்படின்னா இப்போ நம்ம எம்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3rd ஜென்ரேஷனாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால அந்த குவாலிட்டி கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவோம். இன்னொருத்தவங்க நம்ம கஸ்டமர் வராங்கன்னா அவங்க போய் இன்னொருத்தவங்க ரெஃபர் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம நேம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குவாலிட்டி எல்லாமே நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். குறிப்பாக இந்த அளவுக்கு பெரிய நிலவு கூட நீங்கள் வந்து கஸ்டமைஸ் தான் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். நம்ம பேர் நம்ம கம்பெனி நேம்னு சொல்லியிருக்கோம் சார். நம்ம பேர் விக்னேஷ் சார். நம்ம கம்பெனி நேம் தி விண்டோஸுங்கிற நேமில் இருக்குங்க சார். ஜமீன் ஊத்துக்குழியில் பொள்ளாச்சியிலேருந்து ஆனமலை மாசாணி முகல் போகிற வழியில் இருக்குது சார். ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய டோர்ஸ் வந்து காமிச்சிருந்தீங்க. ஆமாங்க சார். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து இந்த டோரில் இந்த சைஸில் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பாங்க கஸ்டமைஸ் தான். ஆமாம் சார். அது வந்து நம்ம பண்ணி தர முடியும் சார். எல்லாமே பண்ணிடலாம் சார். நம்ம இந்த கஸ்டமைஸில் இந்த சைஸ் வேணும் எனக்கு, இல்லை 10 அடி டோர் வேணும், 5 அடி டோர் வேணும், 4 அடி டோர் வேணும், என்ன வெரைட்டியான கஸ்டமைஸ்டு டோராக இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் சார். இல்லை ஒரு நெட்டில் பார்த்துருப்பாங்க எனக்கு அந்த டிசைன் வந்து இந்த டோரில் வேணும், இன்னொரு டிசைன் டோரில் இருக்கிற டிசைன் வந்து எனக்கு இதில் வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் சார். தாராளமாக அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம பொள்ளாச்சியில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்கும். ஆமாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு மதுரை, திருச்சி, சென்னையிலலாம் கூட கொரியர் பண்ணி விடலாம் சார். ஓகே, நம்ம இங்கேருந்து ஆல் இண்டியா லெவலில் எங்கே வேணாலும் நம்ம ஒரு பீஸ் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம், ஒரு டோர் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. சூப்பர்ண்ணா. இப்போ ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ நாளில் நம்ம பண்ணி தருவோம் ப்ரோ? அவங்களோட குவான்டிட்டியை பொறுத்து. ஒரு டோர் 2 டோர்னா 2 நாள், ஒரு நாளில் நம்ம ஸ்டாக் இருந்தாலும் ஒரே நாளில் கொடுத்துருவோம். ஓகே. 10 டோர் 20 டோர் கேட்குறாங்க ஒரு 2 நாள் 3 நாள் அந்த வெரைட்டிஸ் தகுந்த மாதிரி நம்மள்ட்ட எப்படின்னா பிளைனாக நம்ம டோர் செஞ்சு வச்சிருவோம். அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்விங் மட்டும் போடுற வேலையாக இருக்கும். போட்டு நம்ம அப்போவே ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். நிறைய பேருக்கு வந்து எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமான டிசைன் வேணும்னாலும் நம்ம சிஎன்சியில் சார் என்ன டிசைனாக இருந்தாலும் நம்ம பண்ணலாம். சிஎன்சி இல்லைன்னா ஹேண்ட் கார்விங் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கார்பெண்டர்ஸ் நம்மள்ட்ட லேபர்ஸ் எல்லாமே இருக்காங்க ப்ரோ. ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் வீடு கட்டிட்டு இருப்பீங்க, இல்லைனா வந்து இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து பல்காக வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. கண்டிப்பாக. அவங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி தருவீங்களா? சார் கண்டிப்பாக சார். உங்கள் வீடியோவை பார்த்துட்டு வர சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணிடலாம் சார். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இப்போ புதுசாக வீடு கட்டிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க, ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் ஹோல்சேல் ப்ரைஸில் எல்லா வகையான டீக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இவங்கள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணிங்கனாலே தெரியும் அதோட லுக், அதோட ப்ரீமியம்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்கலாம்.